ஹாய், டுடே ஃப்ரீ லீகல் எய்ட் பற்றி பார்க்கலாம். இலவச சட்ட உதவி ஆர்டிகல் 39A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் DPSPயில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நபரும் பணம் இல்லைங்கிற காரணத்தினால அவருக்கு வந்து சட்டம் மறுக்கப்படக்கூடாது. அதனால தான் இந்த ஃப்ரீ லீகல் எய்டு வந்து ஸ்டார்ட் பண்ணதே. பணம் இல்லைங்கிற காரணத்தினாலே சில பேர் வந்து கேஸ் கொடுக்கறதுக்கும் தயக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஃப்ரீ லீகல் எய்டே ஸ்டார்ட் பண்ணி. பணம் வைத்திருக்க நபரை மட்டும்தான் கோர்ட்டுக்கு வந்து கேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பாதிக்கப்பட்ட நபர் எந்த நபராக இருந்தாலும் சரி, புவராக இருந்தாலும் சரி, ரிச் பர்சனாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் கோர்ட்டில் வந்து கேஸ். சட்டம் அனைவருக்கும் சமங்கிற மாதிரி புவராக இருக்கிற பர்சனுக்கு வந்து கேஸ் கொடுக்க முடியாது, அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டே அதை பார்த்துப்பாங்க ஃப்ரீ லீகல் எய்ட் மூலியமாக. ஸோ அதனால தான் ஃப்ரீ லீகல் எய்ட் பற்றி ஆர்டிகல் 39 கீழே சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட நபர் அவரோட கேஸ் சம்மந்தமாக கோர்ட்டுக்கு வராங்க அப்படின்னா ஜட்ஜே வந்து கேட்பாங்க, நீங்களே அட்வொகேட் பார்த்துக்கிறீங்களா, இல்லைனா நாங்கள் ஃப்ரீ லீகல் எய்டு மூலியமாக பார்த்து தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதற்காக கொண்டு வந்தது தான் இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் ஆஃப் 1987. இந்த ஆக்ட் மூலியமாக ஃப்ரீ லீகல் அட்வைஸ் ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னும் கவர்மெண்ட் நமக்காக ப்ரொவைட் பண்ண ஒரு சர்வீஸ். இந்த லீகல் சர்வீஸ் நம்ம இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தாலுக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்குது, ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது, நேஷனல் லெவல்லையும் இருக்குது. இதை பொறுத்து நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கிறோங்கிறத பார்த்து இந்த ஆக்டை நம்ம யூஸ் ஆஃப்லைனில் மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு லீகல் சர்வீஸ் தேவை அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் இதுக்காகவே நம்மளுக்கு ஒரு வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க, nalsa.government.in, நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, nalsa.government.in. இந்த வெப்சைட் வீக்கர் சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து லீகல் சர்வீஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் கேட்குற சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம், ஜெண்டர், நம்ம மந்த்லி வாங்குற இன்கம், இதெல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி. இந்த ஃப்ரீ லீகல் சர்வீஸ் யார் யாருக்கு அப்ளை ஆகும்னா, எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்க, SC ST ட்ரைப் செக்ஷன் 12A லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கீழே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. விமன், சில்ட்ரன், டிசேபிள் பீப்புள், இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணுறவங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து இதுக்கு கீழே அப்ளை பண்ணி ஃப்ரீ லீகல் சர்வீஸ் வாங்கிக்கலாம். இதை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா 1 to 2 வீக்ஸில் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. 4 to 6 வீக்ஸில் நம்மளுக்கு லாயர் வந்து அசஸ் பண்ணுவாங்க. நம்ம இருக்கிற லொக்கேஷன் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி லாயர் வந்து நம்மளுக்கு அசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி நால்சா டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது, 15100. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஃப்ரீ லீகல் சர்வீஸ் வாங்கிக்கலாம். எந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்மளுக்கு ஃப்ரீ டேஸ் ஆஃப் வீக்கில் வந்து நமக்கு லாயர் வந்து அசஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, கஸ்டடி இஷ்யூ இருந்தாலோ இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸோ இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு லாயரை அசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் லொக்கேஷனை பொறுத்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ லீகல் சர்வீஸ் எடுத்துக்கிறீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் இல்லை தாலுக் லெவலில் உங்கள் லொக்காலிட்டி இருந்ததுன்னா உங்கள் ஆனுவல் சேலரி 3 lakhக்குள்ளே இருக்கணும். ஹைகோர்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆனுவல் சேலரி 4 lakhக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் நீங்கள் போகிறேன்னா உங்கள் ஆனுவல் சேலரி 5 lakh கீழே இருக்கணும். கவர்மெண்ட் நம்ம லொக்கேஷனை பொறுத்தே நமக்கு இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.